வீடியோக்குள்ள போலாம். ஹலோ எவ்ரிவன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வீடியோவில் நான் போட்ட வீடியோவில் அவ்வளோவா சவுண்ட் எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து டைரெக்டாகவே சொல்லியிருந்தாங்க என்னுடைய ரிலேஷன்ஸ் எல்லோரும். அதனால் வந்து சரி வாய்ஸ் ஓவரே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ மட்டும் தான் எடுத்தேன். ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்னுடைய ட்ரைபேடு அதே போல் வந்து என்னுடைய பாட்டி தான் எனக்கு வந்து உதவுனாங்க. இன்றைக்கி வந்து ரொம்ப டேஸ்டான வந்து தக்காளி சாதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் பாட்டி சொல்ல தான் நான் பண்ணிட்டு இருந்தேனே. அவங்க வந்து வீடியோ எடுக்கிறது அதே போல் வந்து எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும்னு வந்து எனக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாகவே பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நான் ரொம்ப நாள் வாங்கி வச்சிருந்தேன் தக்காளி. வாங்கி ஒரு 2 வாரம் ஆகிட்ருக்கோங்க. ஃப்ரிட்ஜில் தான் இருந்துச்சு. அதனால் ரொம்ப பழமாக இருக்க தக்காளி மட்டும் எடுத்துகிட்டு கருவேப்பிலை வந்து எங்கள் வீட்டு செடியிலே இருந்துச்சு. கொஞ்சம் மட்டும் பறிச்சுட்டு வந்துட்டேன். எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துகிட்டு எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் மட்டும் 3 வெங்காயம், நான் செய்ய போகிறது 2 பேருக்கு தான். அதனால் வந்து 3 வெங்காயம் மட்டும் போதும். நீங்கள் 4 பேர் 5 பேர் இருந்தால் நிறைய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். தக்காளி நிறையாவே எடுத்துக்கிட்டேன். அதே போல் பாஸ்மதி ரைஸ் இருந்துச்சு. 1 கிளாஸ் மட்டும் தான் போட்டிருந்தேன். சரி போயிடும் 2 பேருக்கும். அதே போல் வந்து எல்லாமே ரெடி பண்ணுறதுக்காக எல்லாமே பக்கத்துலேயே வச்சுட்டு 2 உருளைக்கிழங்கு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு வந்து போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி சாதத்துக்கு. நல்லா வெங்காயம் தக்காளிலாம் கொஞ்சம் கட் பண்ணியிருந்தேன். நீங்கள் கேட்கலாம், நான் வந்து மைக் பற்றி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்பேன். மைக்கில் போடலாமே பேசலாமே அப்படின்னு. ஆனால் வந்து அந்த மைக்குடைய பின்னு வந்து சி டைப்பு, என்னுடைய ஃபோன் பின்னு வந்து பி டைப்பு. அதனால் வந்து சி டைப் வர வரைக்கும் இந்த மாதிரி வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். எப்போ சி டைப் ஃபோன் நான் எப்போ வாங்குறேனோ அப்போ வந்து மைக் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சூப்பரான வீடியோ பார்க்குறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க லிங்க்கு கிளிக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து தக்காளி எல்லாமே வந்து கட் பண்ணிக்கோங்க. பூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வந்து அரைச்சி வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக வந்து பண்ணிடலாம். பாஸ்மதி ரைஸில் வந்து பிரியாணி டேஸ்ட்டில் வந்து பண்ணலாம். சிக்கன் போடாவிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் தக்காளி சாதம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் வந்து கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க. எனக்கு வந்து சீரகம் மட்டும் தான் போடணும், எந்த ஃப்ளேவரும் வேணாம் தக்காளி சாதத்தில். அதனால் சீரகம் மட்டும் தான் போட்டிருந்தேன். சீரகம் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து நல்லா கூர்மையாகிற வரைக்கும் வதக்கணும். அதே போல் என்னுடைய சேனலை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட வந்து 1 இயர் ஆகப்போகுது. ஆனால் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து அவ்வளோவா இல்லை. ப்ளீஸ் என்னோடய சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். டெய்லி வர என் வீடியோவை வந்து நீங்கள் வந்து டெய்லி பார்க்க முடியும். நீங்கள் எல்லோரும் கமெண்ட் பண்ணாதான் என் வீடியோ யார் யாரெல்லாம் பார்க்குறீங்க, அந்த வீடியோவில் என்ன மிஸ்டேக் இருக்குது, நான் வந்து எப்படி வீடியோ போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்னால் வந்து இன்னும் முயற்சியோடு எடுத்து வீடியோ போட முடியும். நான் பிகினர்ஸ் தான், இப்போ தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அதனால தான் நான் வந்து டெய்லி கண்டினியூஸாக வீடியோ போட்டுட்ருக்கேன். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். தக்காளி சாதத்துக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சிருந்தேன். அது வந்து அப்படியே மிக்சியோடு எடுத்து ஃபுல்லாகவே வந்து போட்டுட்டு வெங்காயம் வந்து நல்லா வதக்கிட்டு இருந்தேன். நான் சமையல் பண்ணும்போது பக்கத்துலேயே ரிமோட் இருக்கும். ஏன்னா நான் பாட்டு கேட்டுகிட்டே தான் சமைப்பேன். ஏன்னா வந்து பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் தனியாக இருக்கும்போது எங்கள் பாட்டி இருக்கும்போது பாட்டு கேட்பேன். நான் இருக்கிறது ஆந்திர பிரதேஷ் தான். பட் இருந்தாலும் நாங்கள் எல்லாருமே தமிழ் சீரியல் தமிழ் பாட்டு தான் கேட்டு ரொம்ப பார்ப்போம். உங்கள் எல்லாருக்கும் யார் யாருக்கெல்லாம் தக்காளி சட்னி ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்க வந்து லைக் பண்ணுங்கள். எனக்கு தக்காளி சாதத்தோட தக்காளி சட்னி தான் ரொம்ப பிடிக்கும். தக்காளி சட்னியும் சப்பாத்தி தான் ரொம்ப பிடிக்கும். புதினாவும் இல்லை, அதனால் வந்து கொத்தமல்லி மட்டும் நிறைய எடுத்து கொத்தமல்லி வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் தாளிக்கும் போதே நெய் வந்து சேர்த்துருந்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் வந்து லெமன் வந்து பிழிஞ்சிட்டேன். ஒரு அரை லெமன் வந்து எடுத்து நல்லா பிழிஞ்சிக்கிட்டேன். தயிர் இருந்தால் கூட தயிர் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கொத்தமல்லி வந்து நல்லா போட்டு ஆட் பண்ணிட்ட பிறகு நல்லா வந்து வதக்கணும். இன்னும் கொத்தமல்லி போட்டு நல்லா ஆட் பண்ணி வதக்கிட்டேன். ஏன்னா வந்து என்கிட்ட வந்து புதினா இல்லை, அதனால் வந்து கொத்தமல்லி ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது போல் வந்து நல்லா வந்து வதக்கிட்டு நான் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து 1 கிளாஸ் எடுத்துருந்தேன். அதனால் அதே கிளாஸில் அளவோட 2 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றணும். நான் வந்து இது எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தாங்க. பின்னாடி என் வாய்ஸ் வந்து எங்கள் பாட்டி தான். ஆனால் நான் இதில் வந்து எங்கள் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். 2 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா கொதி வந்த பிறகு அந்த ஸ்மெல்லெல்லாம் போன பிறகு இப்போ நம்ம வந்து வச்சுருக்க அரிசியை வந்து போட்டுட்டு அப்போ வந்து மூடி வச்சிடலாம். ஏன் கொதித்த பிறகு போடுறோன்னா, ஏன்னா வந்து உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம்ல அது வந்து கொஞ்சம் வேகட்டும். அதனால் விசில் கூட கம்மியாகவே வைக்கலாம் நம்ம.
வந்து ரொம்ப நேரம் வந்து ஊற வைக்காதீங்க. நீங்க கட் பண்ணும்போது அப்போ வந்து ஊற வைங்க. கரெக்ட்டா இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்து அரிசிய வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உப்பு எல்லாம் காரம்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப வந்து கிண்டாதீங்க சாப்பாட. இல்லைன்னா அரிசி வந்து உடஞ்சு போயிடும். அதெல்லாம் போட்ட பிறகு கொத்தமல்லி போட்டுட்டு, குக்கர் விசில் போட்டுட்டு, ஒரு 2 விசில் இல்லைன்னா 3 விசில்ல வந்து ரெடி ஆயிடும். குக்கர் வந்து அந்த பக்கம் சாம்பார் வச்சிருக்கு. அதனால குக்கர் அங்க ரெடி ஆயிட்டுருக்கு. இப்போ வந்து தக்காளி சாதம் ஒரு ஹாட் பாக்ஸ் ரெடி ஆயிட்டுருக்கு. சரி வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நான் வந்து செஞ்சதில ரொம்ப பெஸ்ட்டான பாஸ்மதி ரைஸ் இப்போ தான் தக்காளி சாதம் நான் செய்றேனே. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுவரைக்கும் எங்க அம்மா செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ நானே செஞ்சு சாப்பிட்டதில ரொம்ப நல்லாயிருக்கு தக்காளி சாதம். ட்ரை பண்ணி பாருங்க. புடிச்சிருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.